வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் ரூட் டூ இஸ் இரேஷ்னல் ஆர் ப்ரூவ் தட் ரூட் டூ இஸ் நாட் ஏ ரேஷ்னல். ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் இருக்குங்க இல்லையா, இதோட மீனிங் உங்களுக்கு புரியுன்னா இந்த ப்ராப்ளமோட எண்டில் தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா, ஈஸியாக கொஷின் பாருங்கள். ரூட் டூ வந்து ஒரு இரேஷனல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ஸோ கொஷின் இப்படியும் கேட்கலாம், ரூட் டூ வந்து ரேஷனல் நம்பர் இல்லைன்னு. ஸோ கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம போடுற ஆன்சர் தான் சேம். ஓகேங்களா, சரி. கொஷினில் ரூட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது இரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க கொடுத்த அந்த ரூட் டூ நம்பர் வந்து ரேஷனல்னு எடுத்துக்க போகிறேன், ஆப்போசிட்டாக எடுத்துக்க போகிறேன், அசியூம் பண்ணிக்க போகிறேன். So step 1 அது let us assume. நான் என்ன அசியூம் பண்ண போகிறேன், கொடுத்துருக்க அந்த ரூட் டூ நம்பர் வந்து ரேஷனல் அசியூம் பண்ண போகிறேன். ரூட் டூ இஸ் அ ரேஷனல். ஓகேங்களா, சரி, அசியூம் பண்ணிட்டேன். ஒரு நம்பர் வந்து ரேஷனலாக இருக்கணும்னா அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, இப்போ ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது எந்த ஃபார்மேட்டில் ஈக்குவலாக இருக்கணும்னா a by b. a by b என்னது ஃப்ராக்ஷன், ஏனா நியூமரேட்டர், பினா டினாமினேட்டர், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த b இருக்குங்க இல்லையா, இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. வேணால் இப்படி சைடில் எழுதிக்கலாம், b நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவும் பியும் இந்த ரெண்டு நம்பருமே வந்து கோப்ரைம்ஸாக இருக்கணும். a அண்டு b ஆர் கோப்ரைம்ஸ். ஸோ இப்படி இருந்தால் தான் இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது என்ன சார் கோப்ரைம்? இப்போ ஏ வந்து ஒரு நம்பர் இருக்குது, பி ஒரு நம்பர் இருக்குது, இந்த ரெண்டு நம்பருமே சேம் மல்டிபிள்ஸ் இருக்காது. அதாவது இப்போது இது 5 இருக்குன்னு வச்சுப்போம் ஏக்கு, பிக்கு 7 இருக்குன்னு வச்சுப்போம். இது ரெண்டுமே ஒரே நம்பரில் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இதுதான் நம்ம கோப்ரைம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை ரேஷ்னல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ரேஷ்னலுக்கான ஃபார்மேட்டை எழுதியாச்சு. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ ஸ்கொயர் பண்ணுங்க, ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a by b த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஒரு ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். கரெக்டுங்களா? 2 ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை b ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 a ஸ்கொயர் பை b ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த b ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு b ஸ்கொயர், 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ a ஸ்கொயர்னுடைய ஆன்சர் என்னவா இருக்குது? 2b ஸ்கொயர். இந்த b என்ன நம்பர் வேணால் இருக்கட்டும், ஒரு 2ன்னு ஃப்ரண்ட்டில் இருந்தாலே, ஏதோ ஒரு நம்பர் 2 கூட மல்டிப்ளை ஆனாலே அது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 போட்டுப்போம் பிக்கு. 2 ஸ்கொயர்னது 4, 4 2s are 8. அப்போ 8 என்னது? ஒரு ஈவன் நம்பர் தானே. ஸோ ஃப்ரண்ட்டில் 2ன்னு இருந்தாலே கண்டிப்பாக அது ஒரு ஈவன் நம்பர், கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர். அப்போ a ஸ்கொயர்னுடைய ஆன்சர் என்ன வருது? ஈவன் நம்பர் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த 2ன்னு இருக்கிற இந்த நம்பரு a ஸ்கொயரை டிவைட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். ஓகேங்களா, ஸோ 2 டிவைட்ஸ் a ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். 2 டிவைட்ஸ் த a ஸ்கொயர். அப்போது 2 வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணால் அப்போ இதில் இருக்கிற இந்த ஏவும் டிவைட் பண்ணும் தானே. இப்போ 2 டிவைட்ஸ் a. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரிசல்ட். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 2ன்னு ஒரு நம்பர் ஏவை வந்து டிவைட் பண்ணுதுன்னா அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்னா, இங்கே பாருங்கள், a ஈக்குவல் டு 2cன்னு சொல்லலாம். அதாவது 2ன்னு ஒரு நம்பர் a டிவைடப் பண்ணுது. ஓகேங்களா, டிவைட்ஸ் த a. அப்போ a என்ன நம்பராக இருக்கணும்? கண்டிப்பாக அது என்ன நம்பராக இருக்கணும்? ஈவன் நம்பராக தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 வந்து
ஒரு நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அப்போ கண்டிப்பாக அது ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ ஏ ஒரு ஈவன் நம்பர்னா ஈவன் நம்பருக்கு என்ன ஃபார்மேட் வரணும்? ஏதாவது ஒரு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கணும். அதனால தான் நாங்கள் ஏ ஈக்குவல் டு 2C போட்டேன். 2 கூட ஏதாவது ஒரு நம்பர். இப்போ சி வந்து ஏதாவது ஒரு நம்பர்னு என்ன சொல்லுவோம்? இன்டீஜர்னு சொல்லுவோம். இங்கே சைடில் எழுதிக்கணும் சி ஃபார் சம் இன்டீஜர். ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 ஏதாவது ஒரு நம்பரு 2 கூட மல்டிப்ளை ஆனால் அது கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னால தான் 2 டிவைட் பண்ண முடியும். அதாவது தான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் ஏ வந்து 2Cன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணுங்க. ஏவை ஸ்கொயர் பண்ண வரும் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2C த ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, C ஸ்கொயர் பண்ணால் C ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏ ஸ்கொயருக்கு நம்ம ஒரு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள், 2B ஸ்கொயர். அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாமா? அப்போ ஏ ஸ்கொயருக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? 2B ஸ்கொயர். ஸோ 2B ஸ்கொயர் ஈக்குவல் டு 4C ஸ்கொயர். நெக்ஸ்ட் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 4C ஸ்கொயர். இந்த 2 டினாமினேட்டருக்கு வந்துடும். 2 1s are 2, 2 2s are 4. ஸோ B ஸ்கொயர் ஈக்குவல் டு 2C ஸ்கொயர். அப்போ B ஸ்கொயர்னுடைய ஆன்சர் என்ன வருது? 2C ஸ்கொயர்னு வருது. ஸோ 2 ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக என்னது? ஒரு ஈவன் நம்பர். ஓகேங்களா? அப்போ 2 கண்டிப்பாக என்ன பண்ணும்? B ஸ்கொயரை டிவைட் பண்ணும். 2 டிவைட்ஸ் த B ஸ்கொயர். அப்போது B ஸ்கொயரை வந்து 2 டிவைட் பண்ணிச்சுன்னா அப்போ 2 கண்டிப்பாக Bயும் டிவைட் பண்ணும். 2 டிவைட்ஸ் B. ஸோ நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்தாச்சு பாருங்கள். 2ன்னு ஒரு நம்பர் Bயை டிவைட் பண்ணுது. அதேமாதிரி 2ன்னு ஒரு நம்பர் ஏவையும் டிவைட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு ஏவும் பியும் சேம் நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. டிவைட் ஆகாமல் இருந்தால் அதை நம்ம கோப்ரைம்னு சொல்லுவோம். ஆனால் ஏன்னு ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, பின்னு ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ ரெண்டுமே டிவைட் ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அது என்னது? கோப்ரைம்ஸ் கிடையாது. ஸோ ஏ அண்டு பி ஆர் நாட் கோப்ரைம்ஸ். நாட் கோப்ரைம். ஓகேங்களா? அப்போது நான் ஸ்டார்டிங்கில் ஒரு அசம்ஷன் எடுத்தேனே, √2ன்னு ஒரு நம்பர் ரேஷ்னல்னு, அது தப்பு தானே? இதுக்கு பேர் தான் கான்ட்ராடிக்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். அப்போ நான் அசியூம் பண்ணது ஸ்டார்டிங்கில் தப்பு. அப்போது நான் இது தப்புன்னு முடிவாயிடுச்சுன்னா அப்போ கொஷினில் கொடுத்த √2 வந்து என்னது? ஒரு இரேஷனல் ப்ரூஃப் ஆயிடுச்சா? தேர்ஃபோர் √2 இஸ் a irrational number னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரூஃபுக்கு பேர் தான் வந்து ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன். அதாவது நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அசியூம் பண்ணிப்பேன், அதை சால்வ் பண்ணி பார்ப்பேன், தப்புன்னு வந்துடும். ஸோ தப்புன்னு வந்ததுக்கப்புறமா நான் அசியூம் பண்ணது தப்புன்னு முடிவானதுனால கொஷினில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே சரின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து இது கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.